ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேரை கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசியூல ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், எந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எமர்ஜென்சியான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்றது இவங்க தான். அது மட்டும் இல்லாம லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், வைட்டல் சயின்ஸா இருக்கட்டும், டாக்டருக்கு அசிஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். 12th பாத்தீங்கன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த நீங்க படிச்சிருந்தா போதும். இந்த கோர்ஸ் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எந்த மாதிரியான ஜாப் ரோலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசியூ டெக்னீஷியனா உங்களால போக முடியும், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸ்டா உங்களால போக முடியும், எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனா உங்களால போக முடியும், வென்டிலேட்டர் ஸ்பெஷலிஸ்டா உங்களால போக முடியும், ஐசியூ கோஆர்டினேட்டரா உங்களால போக முடியும், கிளினிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டா உங்களால போக முடியும். இந்த மாதிரியான பல வகையான ஜாப் ரோலுக்கு போக முடியும். அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 3.5 வந்து 5.5 லேக்ஸ் வரை வாங்கிக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ்ல பொறுத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ.